ஹாய் கைஸ், இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்யூரிசம். வாட் இஸ் அன்யூரிசம் மீன்ஸ்? அன்யூரிசம் இஸ் a bulge in the wall of an artery. It forms when there is a weak area in the artery wall. இந்த அன்யூரிசம் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் பலூன் ஷேப் பல்ஜிங்காக இருக்கும். சப்போஸ் இதை நம்ம ட்ரீட் பண்ணல அப்படின்னா அதுலேருந்து ஒரு வெடிப்பு உருவாகி அங்கேருந்து ப்ளீட் ஆகவும் சான்சஸ் இருக்குது. அப்படி ப்ளீட் ஆகுறப்போ அங்கே ஒரு பிளட் கிளாட் உருவாகவும் சான்சஸ் இருக்குது. அப்படி பிளட் கிளாட் உருவாச்சு அப்படின்னா அது பிளட் ஃப்ளோ போகிறதையே பிளாக் பண்ணிடும். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அன்யூரிசம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபியூசிஃபார்ம் அன்யூரிசம், செகண்ட் ஒன் இஸ் சாக்குலர் அன்யூரிசம், தேர்ட் ஒன் இஸ் மயோகார்டிக் அன்யூரிசம், ஃபோர்த் ஒன் இஸ் சூடோ அன்யூரிசம். இது வந்து ஃபால்ஸ் அன்யூரிசம் அப்படின்னு சொல்லலாம். டைப்ஸ் ஆஃப் அன்யூரிசம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் வந்து அப்டாமினல் அயோட்டிக் அன்யூரிசம், செகண்ட் ஒன் இஸ் செரிப்ரல் அன்யூரிசம்ஸ், ஆல்சோ நவுன் பிரெயின் அன்யூரிசம்ஸ். இது வந்து பிரெயினில் இருக்கிற பிளட் வெசல்ஸை ஒரு பல்ஜிங் க்ரியேட் ஆகிறது தான் செரிப்ரல் அன்யூரிசம்ஸ். தொராசிக் அயோட்டிக் அன்யூரிசம்ஸ் அப்படின்னா இது வந்து லெஸ் காமன் டைப்பு. தொராசிக் அயோட்டிக் அன்யூரிசம் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கோம் அப்படின்னா அப்பர் பார்ட் ஆஃப் தி அயோட்டா. கரோட்டிட் அன்யூரிசம், கரோட்டிட் ஆர்ட்ரியில் உருவாகிற ஒரு பல்ஜிங் தான் கரோட்டிட் அன்யூரிசம்ஸ். பாப்லிட்டியல் அன்யூரிசம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து மெசென்ட்ரிக் ஆர்ட்ரி அன்யூரிசம்ஸ். மெசென்ட்ரிக் ஆர்ட்ரி எங்கே இருக்கும் அப்படின்னா இன்டெஸ்டைனில் இருக்கும். அங்கே ஒரு பல்ஜிங் உருவாகிறது தான் மெசென்ட்ரிக் ஆர்ட்ரி அன்யூரிசம்ஸ். ஸ்ப்ளீனிக் ஆர்ட்ரி அன்யூரிசம்ஸ். ஸ்ப்ளீனில் இருக்கிற ஆர்ட்ரியில் உருவாகிற ஒரு பல்ஜிங் தான் ஸ்ப்ளீனிக் ஆர்ட்ரி அன்யூரிசம்.